எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவே எங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டீர், ரட்சித்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்குற அற்புதமான இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 9வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த வேத பகுதியிலே மத்தேயு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் முதலாவது சந்தித்ததையும், அவன் வீட்டிலே போய் இயேசு உணவு அருந்தியதையும், அப்பொழுது அவரோடு கூட திரளான மக்கள் அந்த வீட்டுக்கு வந்ததாகவும், அப்பொழுது அதை கண்ட மற்ற யூதர்களாகிய பரிசேயர் அதை கண்டு இயேசுவை குற்றம் கண்டுபிடித்து பேசினதாகவும், பிற்பாடு அவர்களுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை இயேசு சொன்னதாகவும் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு இந்த மனிதனை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். மத்தேயுவின் வாழ்வும் அவனுடைய ஊழியமும் என்ற தலைப்பிலே சில காரியங்களை இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு என்கிற மனிதனை குறித்து இந்த வார்த்தை ஒரு மத்தேயு என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் யெகோவாவின் ஈவு என்று அர்த்தம். மத்தேயு என்றால் யெகோவாவின் ஈவு, கிஃப்ட் ஆஃப் யாவே, யெகோவாவினுடைய ஈவு. இவனுடைய குடும்பத்தை குறித்து சில குறிப்புக்கெல்லாம் பைபிளில் நம்ம பார்க்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவனுடைய குடும்பத்தை குறித்ததான சின்ன குறிப்பு இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுங்கள். அதில் பாருங்க, அவர் நடந்து போகையில். இந்த இடத்துல அல்பேயுவின் குமாரனாகிய லேவி அப்படின்னு போட்டிருக்குல்ல, இதுதான் மத்தேயுவினுடைய இன்னொரு பெயர். மத்தேயுனுடைய இன்னொரு பெயர் லேவி என்பது. லேவி என்றால் சேர்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மத்தேயு என்றால் யெகோவாவின் ஈவு என்று அர்த்தம். இந்த இடத்துல தான் இவனுடைய தகப்பனாருடைய பேரும் போட்டிருக்கு. தகப்பனாருடைய பேர் என்ன? அல்பேயுவின் குமாரன் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த மனிதனுடைய மறுபெயர் லேவி என்றும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் அல்லது இதே குறிப்பு லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்கள்லையும் நாம் படிக்கிறோம். இன்றைக்கு செய்தியிலிருந்து இந்த மனிதனுடைய வாழ்வும், தேவனிடமிருந்து இவனுக்கு வந்த அழைப்பும், பிற்பாடு ஆண்டவருடைய சீஷனாகி, அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகி, அதற்கு பிற்பாடு ஆண்டவருக்காகவே தன் ஜீவனை கொடுக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவருக்காக முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய மனிதனுமாய் இவன் இருந்தான். இவனுடைய வாழ்வும் ஊழியமும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தின் வளர்ச்சிக்காக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 5 தலைப்புகளின் கீழே இதை நாம் சிந்திக்க போகிறோம். முதல் தலைப்பாக
ஆயத்துறையில் மத்தேயு. இரண்டாவது தலைப்பாக சீஷனாகிய மத்தேயு. மூன்றாவது தலைப்பாக சுவிசேஷகனாகிய மத்தேயு. நான்காவது தலைப்பாக அப்போஸ்தலனாகிய மத்தேயு. ஐந்தாவதாக ஆண்டவருக்காக தன் ஜீவனை தந்த மத்தேயு என்று இந்த 5 தலைப்புகளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஆயத்துறையில் இருந்த மத்தேயு. இரண்டாவது, சீஷனாக இருந்த மத்தேயு. மூன்றாவது, சுவிசேஷகனாக இருந்த மத்தேயு. நான்காவது, அப்போஸ்தலனாகிய மத்தேயு. ஐந்தாவதாக, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்த மத்தேயு. நாம் எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டிலே இதுதான் முதல் புஸ்தகம். இந்த மனிதன் எழுதின சுவிசேஷம் இருக்கு பார்த்தீங்களா, மத்தேயு சுவிசேஷம். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகமாக இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும், இதில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 28 அதிகாரமும் 1071 வசனம் இருக்கு. 1071 வசனம் இருக்கு. 28 அதிகாரம் இருக்கிறது. இயேசு காலங்காலமாய் எதிர்பார்க்கப்பட்டு வந்த மேசியா இவர்தான் என்று தன்னுடைய சுவிசேஷத்தை இவன் யூதர்களுக்கு எழுதினான். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்கள் சமகாலத்திலே எழுதப்பட்டது, ஒரே டயத்தில். இந்த 4 சுவிசேஷத்தையும் வேத பண்டிதர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டில் எந்த புஸ்தகத்தை முதல்ல வைக்கலாம் அப்படின்னு பலர் கூடி இந்த புஸ்தகங்களை ஆராய்ந்து பார்த்து புதிய ஏற்பாடை ஏற்படுத்தும் போது அவங்க எல்லாரும் எல்லா புஸ்தகத்தையும் வச்சு பார்த்தபோது புதிய ஏற்பாட்டிலே முதல்ல வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான புஸ்தகம் இந்த மத்தேயு தான் என்று அவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து புதிய ஏற்பாட்டிலே இந்த புஸ்தகத்தை முதல்ல வச்சாங்க. காலங்காலமாய் யூதர்கள் மேசியா தன்னுடைய காலங்களிலே பிறப்பார் என்று பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மேசியா பிறப்பார். ஏசையாவின் காலத்தில் எதிர்பார்த்தாங்க. ஏறத்தாழ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்க. மீகாவின் காலத்தில் எதிர்பார்த்தாங்க. தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் எல்லாம் இந்த மேசியாவின் பிறப்பை குறித்து ஜனங்களுக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேசியா பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், அவர் எப்படி பிறப்பார், இப்படியெல்லாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே வந்தப்ப யூதர்கள் எல்லாரும் எப்போ பிறப்பாரு, யார் அவர், எந்த ஊரில் பிறப்பாரு, எப்படி பிறப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. இப்போ மேசியா தீர்க்கதரிசிகள் சொன்னது போல பெத்லகேமிலே ஒரு கன்னியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். பிறந்த உடனே அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் பல இடத்துல சுவிசேஷங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் பிறப்பினுடைய செய்தி, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு போனது, அவர் திரும்பி வரப்போகிறது, இது எல்லாவற்றையும் சுவிசேஷங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த மத்தேயு என்ன கோணத்தில் எழுதியிருக்காருன்னா, காலங்காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த ராஜாதி ராஜா இந்த இயேசுதான் என்று தன்னுடைய சுவிசேஷத்திலே இயேசுவை ஒரு ராஜாவாக வெளிப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ராஜா என்ற வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்திலே அடிக்கடி வரும். நீங்கள் படித்தவங்க சொல்லுங்க, 4 சுவிசேஷம் இருக்குல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்திலுமே ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இயேசுவினுடைய கன்னி பிறப்பு, இயேசுவினுடைய இளமை பருவம், இயேசுவினுடைய வாழ்வு, ஊழியம், அற்புதங்கள், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு போவது, இது எல்லா சுவிசேஷத்திலுமே இருக்கு. ஆனால் எதுலேயுமே சொல்லப்படாத சில அற்புதமான காரியங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, மத்தேயுல மட்டும் இருக்கிறது. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருவாங்கல்ல, மத்தேயு 2ஆம் அதிகாரம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து ஏரோதனுடைய அரண்மனைக்கு போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இந்த சம்பவம் மத்தேயு மட்டும்தான் எழுதுறாரு, வேற யாருமே எழுதலை. 4 சாஸ்திரிகள் வந்த சாஸ்திரிகள் வந்து அந்த ஏரோதின் அரண்மனைக்கு போய் கேட்பாங்கல்ல,
யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு போய் அரண்மனையில் போய் கேட்பாங்க. இந்த சம்பவம் மத்தேயு மட்டும்தான் எழுதுறாரு. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. இயேசு குழந்தையா இருந்தபோது இயேசுவை கொல்லுவதற்கு ஏரோது பிளான் போடுவான். இதை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு சொல்லி, பிள்ளையை அவன் கொல்ல நினைக்கிறான், ஆகவே பிள்ளையை கூட்டிட்டு நீ எகிப்துக்கு போயிரு அப்படின்னு சொன்ன அந்த சம்பவம் மத்தேயுல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சுவிசேஷத்திலையும் இல்லை. அடுத்து சொல்லுங்க. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்கல்ல இயேசு பிறந்தப்ப. ஏரோது ஒரு சட்டம் போடுவான்ல, எல்லா ஆண் கொள்ளைகளையும் கொலை செய்யப்படணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டது மத்தேயுல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. சொல்லுங்க. 10 கன்னிகைகளுடைய உவமை இயேசு சொன்னார்ல, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். மணவாளனுக்காக எதிர்கொண்டு வந்த அவங்களை குறித்து பைபிளில் நம்ம பார்க்குறோம் அல்லவா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில். அது மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கு. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் எப்படி செத்தான் அப்படின்னு மத்தேயுல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த புஸ்தகத்திலையும் இல்லை. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் எப்படி செத்தான் என்ற அந்த குறிப்பு மத்தேயுல மட்டும்தான் இருக்கு. பிலாத்துவின் மனைவி கண்ட சொப்பனம், ஒரு சொப்பனம் கண்டு இயேசுவை பிலாத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அனுப்பி இப்படி சொல்லுவா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ராத்திரி சொப்பனத்தில் நான் வெகுபாடுபட்டேன் என்று சொல்லி ஒரு வேலைக்காரனை அனுப்பி பிலாத்துவிடத்தில் போய் பேச வைப்பான், பிலாத்துவின் மனைவி. அந்த சம்பவமும் மத்தேயுல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டபோது கல்லறைகள் திறவுண்டது, அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள் அப்படின்னு மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதே போல கல்லறையை காத்த சேவகர்கள் இருக்காங்கல்ல, இயேசுவின் கல்லறையை காத்த சேவகர்கள், அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் அவங்க ஏரோதின் அரண்மனையில் பொய் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் காவை காத்துக்கிட்டு இருந்தோம், அவருடைய சீசர்கள் நிறைய பேர் எங்களையெல்லாம் அடித்து தூக்கி போட்டுட்டு இயேசுவின் சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க, அப்படி கொண்டு போனவங்க தான் பொய் சொல்கிறாங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு, அது உண்மை இல்லை அப்படின்னு லஞ்சம் வாங்கிட்டு காவலர்கள், அப்போவே போலீஸ்காரங்க போய் அரண்மனையில் போய் பொய்யா போய் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் மத்தேயுல மட்டும்தான் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தெரிந்தாலும் அவங்க போய் லஞ்சம் வாங்கி கொண்டு பொய் சொன்னார்கள் அப்படின்னு மத்தேயு அதை குறித்து எழுதுறார். எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நான் இப்போ ஒரு 10 சம்பவம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இங்கே தான் இந்த மத்தேயுல மட்டும்தான் இருக்கு. திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுடைய உவமை இது மத்தேயுல மட்டும்தான் இருக்கிறது. இவைகள் தான் அப்படிதான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மத்தேயு இவைகளெல்லாம் எழுதுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வெளிப்படுத்தி அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார். ராஜ்யம் என்ற வார்த்தை 33 தடவை அந்த புஸ்தகத்தில் வருது. பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை 33 தடவை. இந்த 1071 வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 33 தடவை பரிசுத்த பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இயேசுவின் பெயர் இந்த புஸ்தகத்திலே 172 முறை வருது. இயேசுவினுடைய பெயர் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் கடைசி முடிகிற அந்த வசனத்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 172 முறை இயேசுவின் பெயரை மத்தேயு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்று 4 தரம் வருது, பரலோக ராஜ்யம் என்று 33 தரம் வருது, இயேசுவின் பெயர் 172 தரம் அதில் வருது. பைபிளில் போட்டிருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். எனவே இவ்வளவு மேன்மையான இந்த புஸ்தகத்தை எழுத வேண்டுமானால் இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். இப்பொழுது இப்படியெல்லாம் தன்னுடைய புஸ்தகத்தை எழுதினவனுடைய முன்னிலைமையை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிற்பாடு அவனுடைய பின் நிலைமையை நாம் வாசிக்க போகிறோம். முன்னிலைமையை முதல்ல பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீசனாய் வருவதற்கு முன்பாக அவன் எங்கே இருந்தான்? மத்தேயு 9:9 இப்போ நம்ம படித்தோம் அல்லவா? அவனுடைய இருப்பிடத்தை குறித்து வேதம் சொல்லுவது என்ன? அவன் எங்கே இருந்தான்? வாசிங்க.
இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் எங்கே உட்கார்ந்திருந்தான்னு இயேசு இங்கே இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயத்துறை. அவன் உட்கார்ந்திருந்த இடம் எது அப்படின்னா என்னங்க? ஆயத்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம திருமங்கலம் தாண்டி போகும்போது டோல்கேட் இருக்கு. அதில் பூரா என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல போகிற வர்ற பஸ்ஸு காருக்கு பூரா என்ன செய்கிறாங்க? காசு வாங்குறாங்க. அவங்களெல்லாம் மக்கள் வெறுக்கிறாங்க. காசு வாங்குறவங்கள பூரா என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. இவன் ஒரு இடத்துல உட்காந்துருந்தான்னு போட்டிருக்கு. ரோட்டில் உட்காந்து அங்கே டேபிள் போட்டு உட்காந்து போகிறவங்க வர்றவங்க பூரா என்ன செய்யறது? காசு வாங்குறது. அதுதான் ஆயத்துறை என்பது. டேக்ஸ் கலெக்டர். அவன் தான் கலெக்ட் பண்ணுறவன், வசூல் செய்கிற துறை. அது வருவாய்த்துறை அப்படின்னு கூட சொல்லலாம். வருவாய்த்துறையில் உட்கார்ந்துருந்தார். அதுதான் அவருடைய டிபார்ட்மெண்ட் வேலை. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை, இவங்களுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்களும் அவங்கள வெறுப்பாங்க. யாருமே அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க? நேசிக்க மாட்டாங்க, வெறுப்பாங்க. ஏன்னா அவங்க பணம் வசூல் பண்ணி அந்த பணத்தை பூரா கொண்டு போய் அவங்கள ஆள்றாங்கல்ல ரோமர்கள். இயேசுவின் காலத்தில் ரோமானிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய வேலை என்ன? ஆயத்துறையில் இருக்கிறவங்களுடைய வேலை என்னன்னா, மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி எல்லா காசையும் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? ரோமர்கள்ட்ட கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை, இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க. பைபிளில் நம்ம பார்த்தோம்னா வேதத்தில் ஆயக்காரர் அப்படின்னா அவங்க கொள்ளைக்காரர்களாக எண்ணினாங்க. கொள்ளைக்காரர்களாக தான் மக்கள்லாம் அவங்கள எண்ணாங்க. ஒரு குறிப்பை பாருங்களேன். மத்தேயு 21வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 21 அதிகாரம் வசனம் 31வது வசனம் பாருங்க. 21:31 பாருங்க. 21:31 இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தப்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இந்த ஆயக்காரர் யாரோட சேர்த்து இயேசு சொல்றார் பாருங்க. இந்த தன்மையில தான் அந்த காலத்திலே ஆயக்காரர்கள் இருந்தாங்க. இப்பொழுது 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாங்க. மத்தேயு 18. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்துவானாக. இங்கே ஞானிக்கு இன்னொரு பேரு என்ன பேரு? அஞ்ஞானி. அப்படின்னா ஞானம் இல்லாதவன். அவனோட சேர்த்து இந்த இடத்துல போட்டிருக்கு. அஞ்ஞானிகளும் ஆயக்காரனும் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. இன்னொரு இடத்துக்கு நம்ம வருவோம். 9ஆம் அதிகாரம் மத்தேயு வசனம் 10 பாருங்க. இங்கே யாரோட சேர்த்து ஆயக்காரர் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து அப்படின்னு அங்க போட்டிருக்கு. இவங்களுடைய கூட்டாளிகள்லாம் யாருன்னு பாருங்க. ஆயக்காரருடைய கூட்டாளிகள்லாம் யாரு? ஆவிகள், பாவிகள், வேசித்தனம் பண்றவங்க. இவங்க தான் இவங்களுடைய கூட்டாளிகளாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். எனவே ஆயக்காரரை மக்கள் எல்லாரும் வெறுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு மனுஷனை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவனுக்கு பேரு சகையு. சகையு எப்படிப்பட்டவனா இருந்தார்? அவனும் ஒரு ஆயக்காரன். அப்படிதான் அங்க பைபிள்ல போட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்திலே நாம சகைவை குறித்து நாம வாசிக்கிறோம். இந்த சகைவு எப்படிப்பட்டவனா இருந்தான்? 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19:2 படிக்கிறோம். ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆயக்காரனுக்கு தலைவன் தான் இவன் தான். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசரா இருந்தான் சகையு. இப்ப இயேசு சகையு வீட்டுக்கு போறார். அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை மற்ற மக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. இப்பொழுது என்ன 7ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் பாருங்க. அதை கண்ட யாவரும், இவர் போனது சகை வீட்டுக்கு. அவன் ஆயத்துறையில் இருக்கான்.
ஆனால் ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்க? பாவியான ஒரு மனுஷன்ட்ட இவர் என்ன செஞ்சாரு? போனாரே அப்படின்னு. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் ஆயக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நாம் கவனிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஆயக்காரர்களை வெறுத்தாங்க. ஜனங்கள் எல்லாரும் வெறுத்தாங்க. ஏன்னா இவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்த உடனே ஒரு அறிக்கை செய்வான் பாருங்க. லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 9 வசனத்திலே சகைவை பற்றி படிக்கும்போது அவன் ஒரு உண்மையை சொல்லுவேன். யாரிடமாவது நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் எத்தனை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றது இருந்து நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரியுமா? 1 ரூபா வரி வசூல் பண்ண சொன்னா இவன் 4 ரூபா என்ன செய்யறது? வசூல் பண்றது. அதனாலதான் இப்போ மனம் திரும்பணும்னு ஒன்று அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் யார்கிட்ட இப்படி அதிகமாக வாங்கினோ அவங்கள்ட்ட பூரா நான் போய் என்ன செஞ்சிடறேன் ஆண்டவரே, திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் அறிக்கை செய்கிறதுல இருந்து நமக்கு தெரியுது அந்த காலத்தில் ஆயக்காரங்கள்லாம் எப்படி இருந்தாங்க. மக்கள் 2 குரூப்பை வெறுப்பாங்க அந்த காலத்தில். ஒன்று குஷ்டரோகிகள், இன்னொன்று ஆயக்காரங்க. இவங்க 2 பேரும் பொது ஜனங்களால் வெறுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. குஷ்டரோகிகளுக்கு தனியாக ஒரு புறம்பான ஒரு பாளையம் இருக்கு. அங்கே போய் அவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் சாப்பாடு போய் வச்சுட்டு வருவாங்க. அவங்க வந்து சாப்பாடை அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஜனங்களிடமிருந்து அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கல்ல, ஆயத்துறையில் இருக்கவங்க, அப்படி மனதளவில் அந்த ஜனங்கள் அவங்கள வெறுத்தாங்க. ஏன்னா ஒதுக்கி வைக்க முடியாது அவங்கள. ஆனால் அவங்கள கண்டாலே என்ன இருப்பாங்க, அப்படி ஒரு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய நிலைமை இருந்தது. ஆனால் இயேசு பாருங்க, அவன் நிலை என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவனுடைய வீட்டுக்கு இயேசு போனார். ஹல்லேலூயா. எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தாலும், இயேசு அந்த ஊர்ல அநேகர் இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு போனார். 9ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களே நம்ம படித்தோம். மத்தேயுவை அவர் கண்டு அடுத்து போட்டிருக்கு, எனக்கு பின்னே வா அப்படின்னு கூப்பிட்டார். உண்மையிலே அவனுடைய கெட்ட காரியம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனா இருந்தா நிச்சயமா கூப்பிட்டுருக்கவே மாட்டான். ஒருவேளை நல்லவன்னு தெரியாம ஒருவேளை கூப்பிட்டாதான். ஆனா மத்தேயுனுடைய முழு காரியங்களை ஆண்டவர் அறிவார். அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஆண்டவர் அவனை பார்த்து இப்படி சொல்றாரு, மத்தேயுவே என்னை பின்பற்றி வா என்று. ஆண்டவருடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை குறித்து பலருக்கு எல்லா காரியமும் தெரியாது. நம்மை குறித்து உள்ளான காரியங்கள் எதுவும் மற்ற மனிதனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். நம்மை குறித்து எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் ஒருவேளை நம்மை ஒதுக்கி தள்ளி இருந்தா தள்ளினதுதான். ஆனால் கிருபையாய் நம்மை தேடி வந்து நம்முடைய குறை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும் ஆண்டவர் அதை எதையுமே பார்க்காம அவரோடு கூட நாம் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனத்திலே நம்முடைய முன் நிலைமை என்ன அது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு ஒருவருக்கொருவர் தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மை குறித்தான முழு காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது என்னது? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இயேசுவின் அன்பு இருக்கு பாருங்க, தேவனுடைய அன்பு இருக்கு பாருங்க. அது நல்லவங்களை மட்டும் நேசிக்கிற அன்பு இல்லை, நீதிமான்களை மட்டும் நேசிக்கிற அன்பு இல்லை. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? குறைவுள்ளவனையும் குற்றவாளியையும் நேசிக்கிற அன்பு. தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது தீத்து 3:3 இப்படி எழுதுவார். 3:3 ஒரு 8 காரியத்தை குறிப்பிட்டு பவுல் இப்படி சொல்லும்போது சொல்லுவார், நாம் எல்லாருமே அப்படின்னு எழுதுவார். நீங்க அப்படின்னு சொல்லாம பவுல் தன்னையும் இணைத்து கொண்டு இப்படி எழுதுறாரு, நாம் எல்லாரும் முற்காலத்திலே புத்தியினரும், அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவரும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடு ஜீவனம் பண்ணவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவங்களுமா இருந்தோம். இதுல 8 பாயிண்ட் அவர் குறிப்பிடுவார் பவுல்.
இந்த 8 தவறுகளை நாம் செய்தவங்களா இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை தேடி வந்து நம்மையும் அவரோடு கூட இணைத்து கொண்டார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, நாம செஞ்ச நல்ல காரியத்தினால அல்ல. ஏதோ ரொம்ப இறக்க குணம் படைச்சவன், நான் ரொம்ப நல்ல மனுஷன், அது எனக்கு பல கெட்ட காரியங்கள் இருந்தாலும் ஒன்று எனக்கு நல்ல குணம் இருக்குது, அதனால தான் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நாம் நல்லவங்கன்றதுக்காக அல்ல, நம்மை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். கரங்களை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:3 வசனங்களை நம்ம படிக்கிறோம். அவர்களுக்குள்ளே நாமும் முற்காலத்திலே 2:3 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிறவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம். அடுத்த வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவப்படி கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் எல்லாம் இருந்தோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மை ஒதுக்காம கிருபையாய் உன்னை ஆண்டவர் நேசித்தார், உன்னை தேடி வந்தார், உன்னை தம்முடைய பிள்ளையாக மாற்றும்படி அவர் சித்தம் கொண்டார். தன்னுடைய பிள்ளையாய் இருக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் இயேசு மன்னிப்பார். இயேசுவால் கழுவப்பட முடியாத ஒரு பாவம் இல்லை. இயேசுவால் கழுவப்பட முடியாத ஒரு பாவி இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத பாவி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னுடைய சிறு வயதிலே அநேக கொலை செய்து பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவங்களை ஆண்டவர் சந்தித்து வெளியே கொண்டு வந்து ஏறத்தாழ ஒரு 20-25 வருஷம் அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, கொலை செஞ்சவங்க. அப்படிப்பட்டவர்களையும் இந்த உலகம் பார்த்து அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நேசித்து அந்த மனிதனையும் ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சியாக சொல்லும்படி அநேக ஊழியர்களை கர்த்தர் தேசத்திலே எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய மனைவியை கொன்றவங்க சாட்சி சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சவங்க இருக்காங்க. கணவரை கொன்றவங்க இருக்காங்க, உடன் பிறந்தவங்களை கொன்றவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் மனிதர்கள் மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும்போது அவர்களை மன்னித்து ஆண்டவர் கிருபையாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? இயேசுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் கழுவப்பட முடியாத ஒரு பாவி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே பலிபீடம் என்ற ஒன்று கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல இருக்கும். பலிபீடம் என்ற ஒரு பொருள். இது சித்தி மரத்தால் செய்து வெண்கலத்தால் மூடப்பட்டது. இதனுடைய அளவு பைபிளில் போட்டிருக்கு. 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரம் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. இந்த பலிபீடம் அங்கே இருக்கும். இந்த பலிபீடத்தினுடைய அளவை நம்ம பார்த்தோம்னா எப்படி கிருபையாய் அந்த காரியத்தை ஆண்டவர் அதிலே அமைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த பலிபீடத்தில் நீளம் சொல்லுங்க 5 முழம், 7.5 அடி நீளமானது. அகலம் 5 முழம், அதுவும் 7.5 அடி அகலமானது. உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 முழம், 4.5 அடி உயரம் தான். உயரத்தை மட்டும் ஆண்டவர் குறைச்சிட்டாரு, நீளமும் அகலமும் பெருசா இருக்கும். உயரத்தை குறைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பாவியா இருக்கிறான். அவன் பாவத்தை உணர்ந்து ஒரு பழிப்பொருளை ஆடோ மாடோ கொண்டு வருகிறான். கொண்டு வந்த அவன் கொண்டு வந்து அந்த பலிபீடத்தினுடைய 4 மூலையிலையும் 4 கொம்புகள் இருக்கும். அந்த கொம்புகளில் ஒன்றில் அந்த பலி மிருகத்தை கட்ட வேண்டும். இப்படி கட்டி தன்னுடைய வலது கையை அந்த பலி மிருகத்தின் தலை மேலே வச்சு தன்னுடைய பாவங்கள் முழுவதையும் அறிக்கையிடணும். பாவம் செய்தவன் இவன். இப்பொழுது அந்த பாவத்தை சுமப்பது எது அப்படின்னா இந்த பழிப்பொருள். இந்த பழிப்பொருள் அங்கே இருக்கும்.
இதை ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பலிப்பொருளை அவன் ஒப்பு கொடுப்பான். இப்படி ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு எந்த தவறும் செய்யாத அந்த பலி மிருகம் இந்த பாவிக்காக கொல்லப்படும். அது தோல் உரிக்கப்படும், அது சந்து சந்தாக துண்டிக்கப்படும். அப்படி துண்டிக்கப்பட்ட அந்த துண்டங்கள் எடுத்து பலிபீடத்தில் மேலே கொண்டு போய் வைப்பாங்க. லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தில் நான் இப்போ சொன்னதெல்லாம் போட்டிருக்கு. லேவியராகம புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாவம் செய்தவன் இவன். ஒரு பலி மிருகம் அங்கே இவனுக்காக இவன் சார்புல கொல்லப்படுது, தண்டனை அது அனுபவிக்குது, ரத்தம் சிந்தப்படுது, சந்து சந்தாக துண்டிக்கப்படுது, அக்கினியிலே அது எரிக்கப்படுது. பாவம் செய்த இவன் தன்னுடைய ஸ்தானத்திலே இன்னொரு பலி மிருகம் எரிக்கப்படுவதை இவன் கண்ணாலே பார்க்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இதை உயரமாக வைக்காம இதை எல்லாரும் என்ன செய்யணும், பார்க்கணும். இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். உங்க எல்லாருக்கும் அதை அறியக்கூடிய தன்மை இருக்கா? கல்வாரி அன்பை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டீர்களா? அதை புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்குமா? இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற சத்தியம் படித்தவங்களுக்கு மாத்திரமல்ல, படிக்காத உனக்கும் அது புரியத்தக்க அளவுக்கு பலிபீடத்தின் உயரம் குறைக்கப்பட்டிருக்கு. பலிப்பொருளை கொண்டு வந்தவன் பாவம் செய்தவன் அந்த பலிப்பொருள் தனக்காக கொல்லப்படுவதையும் சந்து சந்தாக துண்டிக்கப்படுவதையும் அது அக்கினியிலே எரிகிற அந்த காட்சியையும் அவன் பக்கத்தில் இருந்தே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தன்மையை தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலே உருவாக்கினார். இயேசுவும் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதனுடைய இந்த சத்தியத்தை படிக்கலங்க, நான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது என்று சொல்வதற்கு இல்லை. எல்லாருக்கும் புரியும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை மனுக்குலத்திற்காக கொடுத்தார். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா படித்தவனும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், படிக்காத மக்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அவனும் சொல்றான் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த படிக்காத ஆளும் சொல்லுது, இவரும் சொல்றாரு இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். நாம் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். நம்மை விடுதலையாக்கும்படி நமக்காக அவர் பாவமானார். அந்த நிலைமையிலே இருந்த மத்தேயுவை இயேசுவின் கண்கள் பார்த்தது. அவனுடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவன் வீட்டுக்கு இயேசு போனார், அவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அவனை தன்னோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் அழைத்தார். இந்த அழைப்பு வந்த உடனே தான் பாவி என்று தெரிந்திருந்தும் என்னை இவர் அழைக்கிறாரே என்று சொல்லி அறிந்த அவன் சந்தோஷமாய் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோடு கூட புறப்பட ஆயத்தமானான். இப்போது என்னோடு கூட லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 27, 28வது வசனத்தை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். வசனம் 28 இப்படி போட்டிருக்கு, அவன் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்றான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அவனை அழைத்தார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னே அவன் சென்றான். ஆண்டவருக்கு பின்னே அவன் சென்றான். ஒரு பெரிய மனம் திரும்புதல் இவனுடைய ஜீவியத்திலே உண்டானதை இங்கே பார்க்கிறோம். மனம் திரும்புதல் உண்டாகுது. இப்போ அதில் தான் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு போட்டிருக்கு. பழைய வாழ்க்கையை, பழைய எண்ணத்தை, பழைய பாவத்தை, பழைய தொழிலை, பழையவைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் விட்டு ஆண்டவரிடத்தில் போறது தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்ன? பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது மனிதனாய் தேவனோடு கூட செல்லுவது. கிறிஸ்தவத்துக்கு வருவது என்பது மதம் மாறுறது அல்ல. நாம் எல்லாரும் மதம் மாறினவங்க கிடையாது. பைபிள்ல மதம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. மனமாற்றம் அடைவது. இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கும் போது
அவன் மதம் மாறல, அவன் என்ன மாறினான்? மனதை மாற்றினான். பேதுருவும் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே ஜனங்களுக்கு போதித்த போது 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இப்படி நாம் அறிந்து கொள்ளலாம், அவர்களை நோக்கி, இங்கதான் போட்டிருக்கு, நீங்க மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லல, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை என்னையும் அழைத்தவர் மேலானவர். மத்தேயு அவருடைய அழைப்பை கனம் பண்ணினான். என்னை பாவி என்று தெரிந்தோம், என் டிபார்ட்மெண்ட்டே மோசமானதுன்னு தெரிந்தோம், நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சோம், என்னை அழைக்கிறீரே ஆண்டவரே என்று சொல்லி அதை உணர்ந்த மத்தேயு எல்லாத்தையும் விட்டுட்டு இதவரோட நம்ம போவோம் அப்படின்னு இயேசுவை பின்பற்றி வந்தான். உங்களை என்னையும் அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தான். இயேசுவை விட 16 வயசு மூத்தவன் பேதுரு, 16 வயசு மூத்தாளு, இயேசுவோடு கூட இருந்தவன். இந்த இயேசுவோடு கூட உண்டு உறங்கி படுத்து எந்திரிச்சு அப்படியெல்லாம் வாழ்ந்தவன். இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15, 16 இப்படி சொல்லுவான். இங்கே பாருங்க, உங்களை அழைச்சவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். நான் அவரோடு கூடவே இருந்திருக்கேன், அவரோடு கூடவே இருந்திருக்கேன். சில நேரத்தில் நம்ம கூடவே இருந்தாலும் சிலரை பற்றி நமக்கு தெரியும், சிலது நமக்கு தெரியாமல் போகும். பேதுரு கூடவே இருந்தவன். அவன் தான் அப்படி சொல்கிறாரு, சாதாரணமானவர் இல்லைங்க உங்களை அழைச்சவர். உங்களை அழைச்சவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர் கூடவே நான் இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். இந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். இதை குறித்ததான தெளிவும் அறிவும் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. 2 பேதுரு 1 வசனம் 10, 11 இந்த 2 வசனத்தில் நம்ம படிக்கும்போது 2 பேதுரு 1 வசனம் 10, 11 இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஒன்றை, ஆகையால் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்படி செய்தால் ஒரு காலம் நீங்க இடறி விழ மாட்டீங்க. ஒரு காலம் நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். பேதுரு ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவரை விட்டு விடாம இருந்தான்? என்னை அழைச்சவர் யாருன்னு ஒரு உறுதி அவன்கிட்ட இருந்துச்சு. என்னை அழைத்தவர் யார் அப்படின்னு ஒரு உறுதி இருந்தது. நான் ஊழியத்துக்கு வரும்போது, எப்போவுமே ஊழியத்துக்கு வரும்போது, அந்த வாலிப பிராயத்தில் ஊழியத்துக்கு வரும்போது பல போராட்டங்கள் இருக்கும். அது எனக்கும் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி 2 வழி இருந்துச்சு. ஒன்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவது, இன்னொரு விதமாய் போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது. அதற்கான சில வழிவாசலும் கூட இருந்தது. என்னுடைய மாமாவுடைய வீட்டிலே, மதுரையிலே எங்கள் அம்மாவுடைய தம்பி அவங்க வீட்டிலே, அவர் ஒரு ஆசிரியர், அவங்க வீட்டில் மாடியில் நான் படுத்திருக்கேன். இப்போ பைபிள் காலேஜுக்கு போய் ஊழியத்துக்கு போகிறதா வேற ஏதாவது செய்கிறதா அப்படின்னு படுத்திருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை அன்னைக்கு நான் கேட்டேன். என்னை நம்பி என்னுடைய ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்தால் நான் என்னென்ன செய்வேன்னு ஆண்டவர் இப்படிலாம் என்கிட்ட பேசினார். அதன்படியே ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்திக்கிட்டு வர்றார். அந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி என்னை நான் அர்ப்பணம் பண்ணேன், என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அப்படி நான் செய்வது ஒரு கடினமான ஒரு முடிவாகத்தான் அப்பொழுது இருந்தது எனக்கு, ஆண்டவர் என்னோட பேசி அழைத்த போது. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்துக்கு நான் வந்ததுக்கு பின்னாடி ஊழியத்தை விட்டு போவதற்கு என்னென்ன காரியம் நடைபெறணுமோ அது புறமே நடந்துச்சு. வறுமை வந்தது, தேவைகள் உள்ள சூழ்நிலை வந்தது, இல்லாமை வந்தது, பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு, வீடுக்கு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு, அப்புறம் இபி பில்லு கட்ட முடியாத சூழ்நிலைலாம் வந்துச்சு. கஷ்டமான சூழ்நிலை வந்தது. ஆனாலும் ஒரு தரம் கூட இந்த ஊழியத்தை விட்டு போயிடுவோம்னு நினைக்கவே இல்லை. நான் ஆண்டவர் அழைத்தவர் எப்படியாவது கண்டிப்பாக என்ன செய்வார், நடத்துவார் என்று அந்த உறுதியில் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, வேற யாரும் என்னை கூப்பிடலை, ஆண்டவரே என்னை கூப்பிட்டார். பைபிள் காலேஜுக்கு நான் போகும்போது அங்கே என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்தப்பா அப்படின்னு அந்த பிரின்சிபால் என்னை இன்டர்வியூ எடுத்தவங்க கேட்டாங்க. அப்பொழுது நான் ஒன்றே தான் சொன்னேன்,
எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் என்னை இன்டர்வியூ பண்ணவங்ககிட்ட நான் சொன்னேன். எரேமியா 1:7 நம்ம பார்க்குறோம்லவா, ஆனாலும் ரொம்ப சின்ன பையன் நான், ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படி வந்துட்டேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன எரேமியா என்ன ஆண்டவர் எரேமியாவுக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை சின்ன வயசில் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார். அப்போ தான் இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன். ஆண்டவர் என்னை அழைச்சாரு, நான் கூட சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னு நான் மலைச்சேன். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் வார்த்தையை உன் வாயில் நான் வைக்கிறேன், நான் அனுப்புகிற எல்லாத்தையும் போய் தைரியமாக போய் பேசு, தைரியமாக நீ போய் பேசு அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசி என்னை அனுப்புனது இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த ஒன்று தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. என்னை போலவே உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் இருக்கலாம். உங்களை அழைத்தவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். பேதுரு சொல்கிறாரு, உங்களை அழைச்சவர் பரிசுத்தர். 2 பேதுரு 1:10-11 வசனங்களை பார்க்கிறோம். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால், அது மாத்திரமல்ல, வசனம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இவைகளிலே நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் செய்தால் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரணமாய் உங்களுக்கு அளிக்கப்படும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் அதுக்கு ஃபிட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஏற்கனவே உங்களை அலாட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். யாருக்கு அப்படின்னா, என்னை அழைத்தவர் அவர். மத்தேயு இதை அறிந்திருந்தான். என்னை அவர் கூப்பிட்டாரு. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை ஒரு மாதிரி அயக்காரனில் இந்த துறையில் இருக்கிறதுனால என்னை பாவி, என்னை அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் யோசிக்கிறாங்க. இயேசு அந்த பார்வையில் உன்னை பார்க்கறதில்ல, உன்னை வித்தியாசமான பார்த்தார். உன் குறை இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன் வாப்பா, என் ரத்தத்தால் கழுவி உன்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மகனாக மகளாக உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அன்போடு அழைத்திருக்கிற அந்த இயேசுவுக்கு உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணம் பண்ணணும். மத்தேயு தன்னுடைய இறுதி வரையிலையும் இந்த அழைப்பை அப்படியாக ஏற்றுக்கொண்டான். மத்தேயு இருந்த இடம் ஆயத்துறை. ஆண்டவருடைய அழைப்பை சந்தோஷமாய் அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருடைய சீசனாகவே அப்படியே மாறிட்டான். சீசனாக மாறிட்டான். அவனுடைய சீசன் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனம் அங்கே போட்டிருக்கு இப்படி. மத்தேயு 10. அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில், அப்படின்னு அங்கே போட்டிருக்கும், தம்மிடத்தில் வரவழைத்து, 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அதில் நீங்கள் வசனம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த 2வது வசனமா அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஆவன அப்படின்னா இந்த சீசருடைய பட்டியலில் அந்த அட்டவணையில் அல்பேயுவின் குமாரன் மத்தேயு அப்படின்னு இருக்கும். அல்பேயுவினுடைய குமாரன் மத்தேயு. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய. இவன் ஒருத்தனுக்கு தான் போட்டிருக்கு பாருங்க, தொழில் எப்படிப்பட்டவன்லேருந்து வந்தான்னு போட்டிருக்கு. மற்றவங்களெல்லாம் குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னு போட்டிருக்கு, எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இவன் ஒருத்தனுக்கு எப்படி போட்டிருக்கு, என்ன தொழிலிருந்து இவன் வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படிப்பட்டவனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவனை கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவருடைய கரம் அவனை உருவாக்கிற்று. ஆண்டவருடைய சீஷனாக அவன் நிலைத்திருந்தான். இப்பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. 9:9 நம்ம படிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கிறோம். இயேசு அவனை கண்டு, மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு. சீஷன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சீஷன் ஆங்கிலத்திலே டிசைபிள், டிசைபிள் இங்கிலீஷில் டிசைபிள். இது டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. டிசிப்ளின்னா என்னது? கீழ்ப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன், டிசிப்ளினாக இருக்கிறவன். இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் டிசைபிள். இப்போ இவன் ஆயத்துறையில் இருந்தான்.
இப்போ இயேசுவுக்கு சீஷனாய் இவன் வந்துட்டான். சீஷன் என்பவன் யார் தெரியுமா? தனக்கு குருவை நியமித்திருக்கிறவன், அவருக்கு கீழே அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறவன் தான் சீஷன். பழைய ஏற்பாட்டு நீங்க பழங்கால சபையில, ஆதி சபையில் நீங்க பாத்தீங்கன்னா சீசர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்தவங்கன்ற பேரு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கிறோம் நாம. அந்தியோகியாவில் முதலாக கிறிஸ்தவங்களுக்கு சீசர்கள் என்ற பேரு உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்தியோகியாவில் முதல்ல இந்த உலகத்திலேயே யாருக்கு தான் கிறிஸ்தவங்கன்ற பேர் வந்துச்சான்? சீஷர்களுக்கு. உண்மையாகவே நாம கிறிஸ்தவங்க அப்படின்னு பேரை வாங்கணும்னா இயேசுவுக்கு உண்மையான சீஷனா இருக்கணும், உண்மையான சீஷனா இருக்கணும். மத்தேயு இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீஷனாய் வாழ்வதற்கு தன்னை முழுமையாய் அவன் அர்ப்பணித்திருந்தான். சிலரை குறித்து நம்ம பைபிளில் பார்க்கலாம், சீஷர்களாக அவங்க இருந்தாங்க, சீஷிகளாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே படிக்கிறோம் அல்லவா? 16:1-2 வசனத்திலே படிக்கிறோம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த வேதத்தில் பலரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லாம அவர்கள் சீஷர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். தொற்கால் என்ற தபித்தாள், அவளை பத்தி எப்படி போட்டிருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம வாசிக்கிறோம்ல. ஒரு சீஷி இருந்தால். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு ஆயத்துறையில் இருந்தான், இப்பொழுது ஆண்டவருடைய சீஷனாக இருந்தான். சீஷன் அப்படின்றவன் என்ன தெரியுமா செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 போட்டிருக்கு, ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் என் பின்னே அவன் வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் என் பின்னே அவர்கள் வர வேண்டும். இப்படி வந்தவங்களுக்கு தான் பைபிள்ல சீஷன் சீஷி அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9:36 வாசிக்கிறோம் அல்லவா? அங்கே ஒரு சகோதரியை குறித்து போட்டிருக்கு. 9:36 அவள் பேரு தான் தபித்தாள். யோப்பா பட்டணத்தில் உள்ள தபித்தாள், அவளை பத்தி அங்க என்ன போட்டிருக்கு? சீஷி அப்படிதான் போட்டிருக்கு. இந்த உலகத்திலே 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல, இயேசுவுக்கு சீஷங்க. அவங்கள கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் போங்க, போய் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? மத்தேயு 28 வசனம் 19 போட்டிருக்கு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும், அப்படிதான் போட்டிருக்கு. எனவே இந்த சீஷர்கள் முதல்ல இயேசுவின் உண்மையான சீஷர்களாக இருந்தாங்க. அவங்க புறப்பட்டு போய் அநேகரை சீஷர்கள் ஆக்குனாங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையான சீஷர்களாக நம்ம இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல அவரை பின்பற்றி வாழ வேண்டியது அவசியமானது. முதல் குறிப்பு ஆயத்துறையில் மத்தேயு, இரண்டாவது குறிப்பு சீஷனாகிய மத்தேயு. இந்த மூன்றாவது குறிப்பில் நம்ம பார்த்தோம்னா சுவிசேஷகனாகிய மத்தேயு. முதல் சுவிசேஷத்தை அவன் தான் எழுதினான். நம்ம கையில் இருக்கல மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு. சுவிசேஷம் அப்படின்னா என்ன? இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் வார்த்தைன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? நற்செய்தி. சுவிசேஷம் அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சு அப்படின்னா நல்ல, விசேஷம் அப்படின்னா செய்தி. இதனுடைய உண்மையான தமிழ் வார்த்தை என்னது? நற்செய்தி நூல். பாரம்பரிய சபையில் சுவிசேஷம்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? நற்செய்தி நூல் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. எனவே உங்க எல்லார் மேலும் என் மேலும் ஒரு பெரிய கடமையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்துக்கு நாம அறிவிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம இப்படி வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அப்படின்ட்டு 2 காரியத்தை சொல்லுவார். 1, அது என் மேல் விழுந்த கடமை. அம்மா, பிரதர், தம்பி, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. இதை உண்மையா நீங்க ஏத்துக்கணும். அது என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லுவது என் மேல விழுந்த கடமை.
சுவிசேஷத்தை சொல்லுவது என் மேலே விழுந்த கடமை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. என்னது தயங்குறீங்க? அது உங்கள் வேலை பாஸ்டர். நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு நிறையா வேலை இருக்குது. இங்கே இருக்கிற யாரும் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற யாரும் அப்படி சொல்லக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை அப்படிங்கிறார். கடமைன்னா எப்படி தெரியுமா? அது அவங்க தான் செஞ்சாகணும். அது அவங்க தான் செஞ்சாகணும். இப்போ வண்டியில் வர்றேன், நான் அங்கே ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டேன். ஒரு 8 மணியை போல் போயிட்டேன், மேலே போயிட்டேன். 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. வண்டி எடுத்து வைக்க மறந்துட்டேன். திரும்ப ஒரு 11 மணிக்கு ஞாபகம் வருது. அதை யார் தான் உள்ளே எடுத்து வைக்கணும்? வீட்டில் யாரும் இல்லை. இப்போ நான் தான் போய் ஆகணும். அது எப்படி கடமையோ நாம் எல்லாரும் ஒன்றை அறிஞ்சுக்கிறணும். நாம் எல்லாரும் ஒன்று அறிஞ்சுக்கிறணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது ஏன் கடமை. கிறிஸ்துவின் சீஷர்கள் அந்த காலத்தில் போய் தீவிரமாய் அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இப்படித்தான் அவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, உபத்திரவத்தினாலே எருசலேமிலிருந்து சிதறி போனாங்க பாருங்க. போனவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கடமையை அது உணராதனால தான். இது என் மேலே விழுந்த கடமைன்னு அதுகளுக்கு என்ன செய்யலை, தெரியல. என் மேலே விழுந்த கடமை என்று சபை என்னைக்கு தன்னுடைய கடமையை மறந்துச்சோ, சுவிசேஷ வேலையெல்லாம் ஸ்தம்பிச்சு போய் என்ன செய்யுது, அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. இப்போ கிடப்பில் போட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் உன்னோட பேசுகிறாரு. உன்னை ரட்சித்த அந்த அன்பை நீ ஜனங்களுக்கு கண்டிப்பாக போய் சொல்லணும். உன் பாவத்தை மீட்டு உன்னை ரட்சித்த உன் ஆண்டவரை குறித்து நீ ஜனங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஆண்டவர் உனக்கு செஞ்ச நன்மையை கண்டிப்பாக போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர் உனக்கு பாராட்டின கிருபையை, அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவது தான் சுவிசேஷம். அது அவர் சொல்கிறாரு, அது என் மே விழுந்த. அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, எனக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக சொல்லணும். ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்களுக்கு போய் இயேசுவை பற்றி என்ன செய்யணும், சொல்லணும். அக்கா, ஒரு சேலை வாங்குறீங்க, அந்த கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பக்கத்து வீட்டில் சொல்லுவீங்களா இல்லையாம்மா? இந்த கடைக்கு போ, இப்படி போகுது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது சொல்கிறீங்களா இல்லையா? இயேசு உன்னை கழுவி, உன் பாவத்தை கழுவி உன்னை ரட்சித்து உன்னுடைய திரளான பாவங்களை மூடி உன்னை ரட்சித்திருக்கிறாரே. இந்த அன்பை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கா? அதை சுத்தமாக மறந்துட்டீங்களா? இந்த இயேசுவை நீங்கள் சொல்லலைன்னா யார் சொல்லுவா இந்த உலகத்துக்கு? ஒரு காலத்தில் வெளிநாடு இருந்து மிஷினரிகள் வந்து சொன்னாங்க, இங்கேயே மடிந்தார்கள். இன்னைக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களை வச்சிருக்கார். உங்களுக்கு செஞ்ச அன்பை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 4வது குறிப்பு, அப்போஸ்தலனாகிய மத்தேயு. அப்போஸ்தலனாகிய மத்தேயு. முதலாவது சீஷனாகிய மத்தேயு, 2வது அப்போஸ்தலனாகிய மத்தேயு. மத்தேயு 10 வசனம் 2ல் நம்ம பார்க்கிறோம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முதல்ல 1வது வசனத்தில் சீஷனா இருந்தான். 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாக அவனுடைய பேர் இங்கே வர்றத நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்க பாருங்க. அதுக்கு முதல் வசனம் 6ஆம் வசனம், தேவனால். இந்த வசனத்தில் தான் போட்டிருக்கு. யோவானை குறித்து, யோவான் ஸ்நானனை குறித்து அங்க போட்டிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான்,
அவன் பேர் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். தன்னுடைய வேலையை செய்து முடிக்க அனுப்பப்பட்டவன். எல்லா சீஷர்களும் சுவிசேஷத்தை எழுதல. ஆனா இவனுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். இவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். 12 சீஷர்கள் இருந்தாங்களே, 12 சுவிசேஷத்தை எழுதியிருக்காங்க இல்லையே. ஆனா இவனுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை செஞ்ச ஒரு ஆபீசரா இருந்து ரட்சிப்பை பெற்று கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு தேவனுடைய அன்பை அறிந்தான், தேவனுடைய அன்பை ருசித்தான். இந்த இயேசுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை என்ன செய்யணும், எழுதணும் என்று சொல்லி தேவன் எதுக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த மத்தேயு சுவிசேஷத்தை அவன் எழுதி முடித்தான். தன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நான் செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை செய்வதற்கு ரொம்ப கவனமாக இருந்தான். ஒருவேளை நான் எண்ணுகிறேன், இந்த புஸ்தகத்தை அவன் எழுதுவதற்கு அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் பிரயாணம் பண்ணி போய் ஒவ்வொரு ஊர்லையும் இயேசு நடந்த காரியங்களை விசாரித்து விசாரித்து இந்த புஸ்தகத்தை அவன் எழுதினான். அது ரொம்ப கடுமையான ஒரு வேலை அது. ஆனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக அதை செய்து முடித்தான். எனவே உலகத்தில் வாழ்கிற நம்முடைய ஜீவ காலத்தில் ஆண்டவருக்காக எதையாவது நாம் செஞ்சு முடிக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்யணும். இந்த உணர்வு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கடைசி குறிப்பாக இயேசுவுக்காக தன் ஜீவனை அர்ப்பணம் பண்ணின மத்தேயு. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த தோமாவை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எங்கே நாம் ஊழியத்துக்கு போகலாம், எங்கே நாம் ஊழியத்துக்கு போவது என்று சொல்லி அவர்கள் ஆலோசித்த போது ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு இடத்துக்காக அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்டு வந்தவன் தான் நம்ம நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலே மரணம் அடைந்த தாமஸ். இங்கே வந்தவர். மத்தேயு இங்கே தெரியுமா போனார்? எத்தியோப்பியா அப்படிங்கிற காட்டுவாசி மக்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு ஊழிய அழைப்பு பெற்று அங்கே போனார். எத்தியோப்பியா அது ஒரு பயங்கரமான, பெரும்பாலும் காடு நிறைந்த பகுதி. அது மக்கள் நர மாமிசத்தை, அதாவது மனிதர்களே கொன்று சாப்பிட்ற ஊர் அது. அப்படிப்பட்ட பகுதிக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு மத்தேயு இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு, சம்பளத்தை விட்டுட்டு, ஊரை விட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அங்கே போனான். அந்த ஊரில் போய் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவருக்காக அந்த பகுதி முழுவதும் நிறைவேற்றினான். தோமா ஒரு ஆளாக இங்கே வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் அநேக சபைகள் இப்போது உருவாகி இருக்கிறது போல மத்தேயு போன அந்த தேசத்தில் இதை போலவே அநேக சபைகள் உருவாவதற்கு இவனே முதல் கோதுமை மணியாய் அங்கே மரித்தான். இவனுடைய மரணத்தை குறித்து 12 அப்போஸ்தலர்களும் எப்படி செத்தாங்கன்னு சரித்திரத்தில் எழுதியிருக்காங்க. கிபி 60 இவன் ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கோடாரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது அது புழக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிய மரத்தடி மாதிரி இருக்கும், அதில் அந்த இரும்பு வச்சுருப்பாங்க. இதை போலவே அந்த இரும்புக்கு பதிலாக இன்னொரு மரத்தாலான ஒரு பெரிய ஒரு பொருள் அதில் இருக்கும். அதில் அந்த மரத்தடியை சொருகி இருப்பாங்க. மரத்தாலான கோடாரி அது. அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த போது கிபி 60 எத்தியோப்பியாவில் அந்த மரத்தடியால் அடித்து கொல்லப்பட்டான் மத்தேயு. அந்த மரணத்தை அவன் பெரிய பாக்கியமாக எண்ணினான். ஏனென்றால் இயேசு மரித்ததை இவன் கண்டான், ரத்தம் சிந்தினதை இவன் பார்த்தான். தனக்காக ஜீவன் கொடுத்த அவருக்காக என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையே அந்த இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தான். அவன் மரித்தான்.
ஆனாலும் இந்த மத்தேயு குறித்து வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காகவே ஜீவனை கொடுத்து இப்படி தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவன் மத்தேயு. ஒன்னே ஒன்றுக்காக தான், எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்துதான் இந்த காரியத்தை அவன் செய்தான். இந்த மத்தியான வேளையிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்களாக இந்த ஆண்டவருக்காக செய்தவைகள் என்ன, இனிமே என்ன செய்யலாம்னு பிளான் வச்சுருக்கீங்க, இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இயேசுவுக்காக என்ன செய்கிறதான திட்டம் இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் இதுவரைக்கும் செய்தவைகளை குறித்து இவ்வளவு செஞ்சுட்டேன் அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா? இயேசுவுக்காக எதையாவது செய்கிற பிளான் உங்கள்கிட்ட இருக்கா? சீசர்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் எல்லாருமே தன்னுடைய ஜீவனையே இயேசுவுக்காக தந்து இன்றைக்கும் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறாங்க. எனவே வரும் நாட்களில் இந்த இயேசுவுக்காக வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணம் பண்ணுங்கள். வாழும்போது சீசனாக, வாழும்போது அப்போஸ்தலனாக, வாழும்போது சுவிசேஷகனாக, வாழும்போது போல உங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் பண்ண ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணும்படி நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் பண்ணி இந்த மத்தேயுனுடைய ஜீவியமும் ஊழியமும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உந்துகோலாய், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் நம்மையும் அது உந்தி தள்ளட்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனக்காக நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனிதன் எனக்காக என்ன செய்தான் என்பதை நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்கள் என்ற கோணத்திலே நமக்கு முன்னே இந்த மத்தேயுவை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஒரு டிபார்ட்மெண்ட்லே வாழ்ந்த அவனை ஆண்டவர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்த அவன் இறுதியாக தன்னுடைய ஜீவனையும் அவருக்காகவே தந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தான் அவன். நாம் ஒரு நாள் இந்த மத்தேயுவை பார்ப்போம். நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறவர்கள் இந்த மத்தேயுவோடு சம்பாஷிக்கலாம். கிறிஸ்துவை நமக்கு ராஜாவாக வெளிப்படுத்தும்படி அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்கள் ஆண்டவரண்டை திரும்பி வருவதற்கு ஒரு பாதையாக, வழியாக அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்ய ஒரு திட்டம் நமக்கு வேணும். ஆண்டவரே, என் ஜீவகாலம் எல்லாம் என்னை ரட்சித்த உமக்காக, என் ஜீவகாலத்தில் என்னை மீட்டுக்கொண்ட உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க. நீங்க அர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்களை பயன்படுத்துகிற வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். எந்தெந்த வழிகளில் நீ பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு போதிப்பார். 2 கரங்களை உயர்த்தி அப்படியே அர்ப்பணம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணித்தேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்தேயுவை முன்னிறுத்தி எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. உடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக எங்கள் சபையில் உள்ள நாங்கள் எல்லாரும் இணைந்து உடைய ராஜ்யத்தை நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலே கட்டும்படி எங்களை நாங்கள் மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி நாம திருவிருந்து ஆயத்தமாக